எங்க ஆட்சியில் பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசவே மாட்டோம், எதிர்த்து கேள்வி கேட்கவே மாட்டோம். ஆனால் இப்போ பாலியல் வன்கொடுமையை தவிர வேற குற்றத்தை நாங்க பேசவே மாட்டோம். ஏன்னா எங்க கிட்ட தான் பதவி இல்லையே, முதல்வர் விஜய் அவர்கள் கவர்ச்சியில தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு எத்தனை முறை வேண்டுமானால் சொல்லுவோம். ஏன்னா எங்க கிட்ட தான் பதவி இல்லையே, முதல்வர் விஜய் அவர்கள் மீட்டிங் போட்டா புதிய திட்டம் அறிவிக்கணும், செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா எங்க கிட்ட தான் பதவி இல்லையே, முதல்வர் விஜய் அவர்கள் சட்டசபையில் தூங்குனா நாங்க கேள்வி கேட்க தான் செய்வோம், நாங்க மட்டும்தான் தூங்குவோம். ஏன்னா எங்க கிட்ட தான் பதவி இல்லையே. இப்படி பேசி பேசியே உதயநிதி அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரியே இருக்காங்க. இதற்கு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரையுலகில் காதல் மூவி பார்த்திருப்பீங்க. காதல் மூவில நடிகர் பரத் நடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஜோடியா சந்தியா நடிச்சிருப்பாங்க, சிறப்பாக இருக்கும். விரைவில் காதல் மூவி 2 எடுக்கப்படலாம், அதுல ஹீரோவா நடிகர் உதயநிதி பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே காதல் மூவில நடிகர் பரத்தும் சந்தியாவும் சிறப்பாக தான் பண்ணிருப்பாங்க, அதை விட சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க இதே மனநிலையில இருக்காதீங்க உதயநிதி அவர்களே, கொஞ்சம் உங்க மனநிலையை கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க, அதுதான் சிறப்பான தீர்வாக இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, பதவி இருந்தா தான் நம்ம மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது இல்ல, உங்ககிட்ட இருக்கிறத வச்சு ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பாக செய்யுங்க, அது சிறப்பாக இருக்கும்.